நைட் ஷிஃப்ட்டுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களான்னு கேட்டால் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கங்க உங்களோட டார்கெட் என்ன. இன்னைக்கான டார்கெட் என்ன உன்னோடது? இன்னைக்கான டார்கெட் என்னன்னா இந்த இன்டர்வியூவை கிளியர் பண்ணணும். இது மட்டும் தாங்க நம்ம டார்கெட்டு. இன்னைக்கு நீ இன்டர்வியூ நான் கிளியர் பண்ணிட்டு நீ செலக்டட்னு சொல்ல வைக்கணும். முதல்ல உன் டார்கெட் இன்னைக்கு வாட் இஸ் யுவர் டார்கெட் ஃபார் டுடே? இந்த இன்டர்வியூ நீ செலக்ட் ஆக போறியா ரிஜெக்ட் ஆக போறியா? இது மட்டும் தான் உன்னுடைய டார்கெட்டுங்க. நம்மளுடைய டார்கெட் என்ன? இந்த இன்டர்வியூ நம்ம கிளியர் பண்றதா நம்ம டார்கெட். அதனால ஃபர்ஸ்ட் நான் ஓகே சொல்லுவேன். எஸ் சார், ஐம் ஃபிளெக்சிபிள் சார் டு ஒர்க் சார். இன்னும் கொஞ்சம் பிட்டு அதிகமாக போகிறதா இருந்தால் இந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்பெனி, உங்கள் கம்பெனி ரொம்ப பிடிக்கும் சார், அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விரும்புகிறேன் சார் அப்படின்னு அவனுக்கு ஒரு பிட்டு எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அவன் ஹாப்பி ஆகிடுவான். சரி, அடுத்தது இந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு வேற என்ன? சரி அண்ணா, நான் தான் ஸ்ட்ரிக்டாக எனக்கு நைட் ஷிஃப்ட் வேணும்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நைட் ஷிஃப்ட் எவனா ஒருத்தர் இருப்பான், அந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருப்பான். அவன் நானே நைட் ஷிஃப்ட் தான் உங்ககிட்ட படிக்கிறேன், திரும்ப இன்னொரு நைட் ஷிஃப்ட் நான் ஏன் போனோம்? நியாயமான கேள்வி தானே. நீங்கள் என்ன பண்ண முதல்ல இன்டர்வியூ கிளியர் பண்ணி ஆஃபர் லெட்டர் வாங்கு. ஆஃபர் லெட்டர் வாங்கின பின்னாடி பார்த்தீங்கன்னா உனக்கு 2 ஆப்ஷன் இருக்கும், மேபி 3 ஆப்ஷன் கூட இருக்கலாம். மேபி 3 ஆப்ஷன் கூட உங்களுக்கு இருக்கலாங்க. சரிங்களா? அது என்ன அண்ணா ஆப்ஷனு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்றது. அண்ணா குழந்தைலாம் இருக்காங்கண்ணா, சத்தியமா என்னால முடியாதுண்ணா, ரிஜெக்ட் பண்ணு. ஏய், நீ செலக்ட் ஆயிட்டு ரிஜெக்ட் பண்ண நீ கெத்து. ஏன்னா நீ ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்கிட்ட, உனக்கு நம்பிக்கை 100 மடங்கு அதிகமாகும். முதல்ல செலக்ட் ஆகிற வழியை மட்டும் பாருங்க. அவன் செருப்பா அடிச்ச கூட செலக்ட் ஆகுங்க முதல்ல, அப்புறம் பேசிக்கலாம். அவன் என்ன சொன்னாலும் செலக்ட் ஆகிற வழியை பாருங்க, அவ்வளவுதான். இதே ஆன்சர் என்னோடது. எத்தனை கேள்வி கேட்டா ஒரே ஆன்சர் தான். இன்னைக்கு நீ செலக்ட் ஆகிற ரிஜெக்ட் ஆகிறது தான். 2வது, செலக்ட் ஆன பிறகு எக்ஸ்கியூஸ் கேட்கறது. சார் ஒரு 6 மாசத்துக்கு மட்டும் டே ஷிஃப்ட் கொடுங்க சார், கொஞ்சம் ஃபேமிலியில கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்கு, அப்புறமா வேணா கூட நைட் ஷிஃப்ட் நான் மாத்திக்கிறேன் சார். 6 மாசம் ஓட்டலாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இல்லைன்னா போய் ஜாயின் பண்ணிட்டு அந்த 6 மாசத்துக்குள்ள இன்னொரு ஆஃபர் வாங்கிட்டு ஓடிடு. புரியுதா? இப்ப நான் வீட்டுல சும்மா இருக்கேன்னு சொன்னா எவனும் வேலை தர மாட்டான். நான் டிசிஎஸ்ல ஒர்க் பண்றீங்க, டிசிஎஸ்ல ஒர்க் பண்றான் அப்படி டக்குன்னு தூக்கிடுவானுங்க. புரியுதா? செலக்ட் ஆன பிறகு அவனுங்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்கறது. அப்படி இல்லைன்னா ஒரு 1 இயர் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிடு. இங்க பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், நீ 2 இயர்ஸ் வரைக்கும் தான் அடிமைகள். நீ ஒரு அடிமை, மறந்துடாத. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு ஐடில நீ ஒரு அடிமை. 2 வருஷம் கழிச்சு நீ தான் யார் ராஜா. ஆனா அது என்ன 2 வருஷம் கழிச்சு ராஜா? 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் நீ நௌக்கரியில போட்டினாவே எப்பா மண்டையை பிடிச்சி போய் என்னடா இப்படி ஃபோன் பண்றீங்க, ஏன்டா இவ்வளவு ஓப்பனிங் இருக்கு அப்படின்னு கதறுவ கொட்டும் ஓப்பனிங்ஸ். அந்த 2 வருஷம் தாண்டுற வரைக்கும் பல்ல கடிச்சுக்கிட்டு அடிமையா வாழ்ந்துரு. 2 வருஷம் கழிச்சு நீ சொல்றது தான் சம்பளம். 1 லட்ச ரூபாய்க்கு கம்மியா வேலை செய்யப்படா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருன்றேன். கெத்து பண்ணு. 2 வருஷம் மட்டும் அடிமையாயிரு, கத்துக்கோ. ஐடி ஃபீல்டுல பொழைக்க கத்துக்கோ. புரியுதா? ஓகேவா? டெய்லி போய் நான் மாவு அரைச்சிட்டு வரேன், டெய்லி ஆஃபீஸுக்கு போறேன், கொடுத்த வேலையை செஞ்சேன், டெய்லி வெங்கட் அண்ணாவோட யூடியூப் வீடியோ பார்க்கணும், டெக்னாலஜியை படிக்கணும், ஓகே அப்படின்னு அப்படியே அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒன்று. புரியுதா? அந்த மாதிரி நீ எந்த அளவு அப்கிரேட் பண்ணி வச்சுக்கிறியோ, சரியா? என்ன டெய்லி அவனை படிக்க சொல்றான், என்னெல்லாம் டெக்னாலஜி இருக்கு அப்பப்போ யூடியூப்ல போய் பார்க்கறது தான், தெரிஞ்சுக்கிறது தான். அந்த மாதிரி பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம்ல இருந்தா உன் வாழ்க்கையில நீ டெவலப்பே ஆக மாட்டேன். எவனோ ஒரு திருட்டு பையன் சம்பாதிக்கிறதுக்கு இது இன்ஸ்டாகிராம தான் பயன்படுத்துறானுங்க. எல்லாரும் இன்ஸ்டாகிராம்ல போற எல்லா வீடியோவும் எவனோ ஒருத்தன் அதுல காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். பாருங்க, இந்த ப்ராடக்ட் அருமையா இருக்குன்னு சொல்லுவான். 30,000 அந்த கம்பெனில ப்ராடக்ட் வாங்கிட்டு நான் போட்டேங்க ஃபேஸுக்கு நல்லா இருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்னு 30,000 அந்த கம்பெனில வாங்கிட்டு இருக்கோம். நீ எந்த இன்ஸ்டாகிராம் வீடியோவும் பாரு, அதுக்கு பின்னாடி ஒரு பிசினஸ் இருக்கும். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கங்க. இன்ஸ்டாகிராம்ல அன்இன்ஸ்டால் பண்ணிடு.
சரி, இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் நம்ம லைஃபுக்கு, அதுதான் நம்ம லைஃபுக்கு எடுத்து விட்டுரும். புரியுதுங்களா? ஓகேவா? சரி, நம்ம கதைக்கு போலாங்க. ஸோ இதுதான் இந்த 3 ஆப்ஷன் எதுனா ஒன்று நம்ம அட்டாக் பண்ணலாம். ஆனால் நீ ஒரு ஆஃப் ஆர்டர் வாங்கிடு. அதனால அவன் என்ன சொன்னா மண்டையை ஆட்டி ஆஃப் ஆர்டர் வாங்குற வழியை பாருங்க.